வணக்கம். காதலும் டெக்னாலஜியும் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? 2024ல வந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது LIK, இத பத்தி தான் பேசுது. ஆனா அது சொல்ல வர மெசேஜ் உண்மையிலேயே என்ன? வாங்க இந்த படத்தோட கலர்ஃபுல்லான உலகத்துக்குள்ள போய் அது உண்மையிலே என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். டெக்னாலஜி, லவ், பாலிடிக்ஸ்னு இதுக்குள்ள இருக்கிற பல விஷயங்களை நாம கொஞ்சம் தோண்டி பார்ப்போம். முக்கியமா யங் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி இது எதை விற்க பாக்குது. சரி, முதல்ல ஒரு கேள்வி. இந்த படத்துக்கு ஏன் இவ்ளோ பெரிய பில்டப்? எதுக்காக மக்கள் இத பத்தி இவ்ளோ பேசுனாங்க? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, வருஷம் 2040, எல்லா பக்கமும் நியான் லைட்ஸ், மேல தமிழ் டாக்ஸி பறந்துட்டு இருக்கு, பேக்ரவுண்ட்ல அனிருத்தோட மியூசிக். இப்படி ஒரு ஹைடெக் உலகத்துக்குள்ள தான் இந்த படம் நம்மள கூட்டிட்டு போகுது. கதை கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் தான் ரிவ்யூவர்ஸ் சொன்னாலும் விஷுவலா இது ஒரு செம ட்ரீட், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இந்த கலர்ஃபுல்லான செட்டப் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். விமர்சகர்கள் ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கறாங்க. அது என்னன்னா, இந்த படம் குழந்தைகளோட பார்க்கறதுக்கு சரி வராது. அப்படி என்ன இருக்கு படத்துல? ஒன்னு, படத்துல கெட்ட வார்த்தைகள் நிறைய வருது, மியூட் பண்ணிருந்தாலும் சரி. ரெண்டாவது, மெயின் கேரக்டர்ஸ் போடுற Dress ரொம்பவே ரிவீலிங்கா இருக்கு. அதோட ட்ரிங்க்ஸ் பண்றத ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி காட்டுறாங்க. இதனாலேயே இத ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமா பார்க்க முடியல. சரி, அடுத்ததா படத்துல ரொம்பவே சர்ச்சையான ஒரு விஷயத்த பத்தி பேசுவோம். அதுதான் படம் காதல காட்டுற விதம். படத்தோட கதைப்படி ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்கல, ஆனா ஹீரோ அதை விடாம துரத்தி காதலிக்க வைக்க பாக்குறாரு. இத படம் ஒரு பெரிய ரொமான்ஸை காட்டுது, ஆனா ரிவ்யூவர்ஸ் இதுல ஒரு பெரிய ஆபத்தை சுட்டி காட்டுறாங்க. விருப்பமில்லாத ஒருத்தரை துரத்துறது காதல் கிடையாது, அது ஸ்டாக்கிங். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை படம் தப்போ காட்டுதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப தப்பான மெசேஜ் இல்லையா? அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலனா அதை ஏத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்றது தான் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது. இந்த படத்துல காட்டுறது ஒரு வார்னிங் சைன் மாதிரி தான் நாம எடுத்துக்கணும். காதல காட்டின விதமே இவ்ளோ சர்ச்சையா இருக்குன்னா, படத்துல வர்ற அரசியல் இதை விட பெரிய விவாதத்தை உண்டாக்குது. குறிப்பா ஒரு கேரக்டரை வேணுமே ஒரு கார்ட்டூன் மாதிரி காட்டியிருக்காங்களான்னு ஒரு கேள்வி எழும்புது. ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் தலைவர் சீமான் செஞ்ச கேரக்டரை ஒரு கேலி சித்திரம் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு, அவரோட ஃபைட் சீன்ஸ்ல மட்டும் காமெடி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றது, அப்புறம் நிஜ வாழ்க்கையில அவரை வச்சு வந்த நண்டுபுடி மீம படத்துல ஒரு கராத்தே மூவ் மாதிரி காட்டுறது, கடைசியா அவரை சுத்தி முழுக்க காமெடி ஆக்டர்ஸை வச்சு அவரையும் ஒரு காமெடி பீஸ் மாதிரி காட்டுறதுன்னு எல்லாமே வேணும்னே அவரை ட்ரால் பண்றதுக்காக செஞ்ச மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி படத்துல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. விமர்சகர்கள் இதை தான் படத்தோட மைய பிரச்சனைன்னு சொல்றாங்க. படத்தோட ஒன்லைன் என்ன தெரியுமா? டெக்னாலஜியும் மொபைல் ஆப்ஸும் நம்ம வாழ்க்கையும் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸையும் எப்படியெல்லாம் கெடுக்குதுங்கிறத பத்தின ஒரு எச்சரிக்கை கதை தான் இது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். படம் முழுக்க ஆப்ஸால வர்ற ஆபத்தை பத்தி பேசிட்டு, அதே படத்துல நிஜ உலகத்துல இருக்கிற பெட்டிங் ஆப்ஸ், ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்னு பல பிராண்டுகளுக்கு மறைமுகமா விளம்பரம் பண்றாங்க. ஒரு பக்கம் ஆப்ஸ் வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதே ஆப்ஸை ப்ரொமோட் பண்றாங்க. இதைத்தான் ரிவ்யூவர்ஸ் ஒயிட் காலர் டிஸ்ஆனஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சொல்றது ஒண்ணு, செய்யறது இன்னொன்னு. அப்போ கடைசியா பார்த்தா இந்த படம் என்ன? பளபளப்பான ஃபியூச்சரு, ஆனா பின்தங்கிய கருத்துக்கள், கூடவே வியாபார நோக்கங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா தான் நம்ம முன்னாடி நிக்குது. சோ படம் முடிஞ்சு தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது நம்ம மனசுல என்ன நிக்குது? இது உண்மையிலே ஒரு எச்சரிக்கை படமா, இல்ல ஒரு 2 மணி நேரம் விளம்பரமா? இந்த கேள்வியை இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்ல, நாம பார்க்குற எல்லா சினிமாவுக்கும் நாமளே கேட்டுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த அலசல்ல என் கூட இணைஞ்சதுக்கு நன்றி.